மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். திருக்குறளுக்கும் திருவிவிலியத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதனால் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நாம் சிந்தித்து மகிழ்கின்றோம். 2 அதிகாரங்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இறை வணக்கம், வான் சிறப்பு. 3ஆம் அதிகாரமாக இருக்கின்ற நீத்தார் பெருமை, அந்த அதிகாரத்தில் முதல் குறளை, அதாவது 21ஆம் குறளை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. இதுதான் அந்த 21ஆம் குறள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, ஒழுக்கத்தோடு அறநெறிகளோடு துறவு தன்மையோடு பற்றற்ற தன்மையோடு வாழ்கின்ற மிகச் சிறப்புக்குரியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறு, இவற்றையெல்லாம் பற்றி, அந்த மேன்மையை பற்றி எடுத்து இயம்புவது நூல்களுடைய தனிச்சிறப்பு என்பதாக அந்த குறளின் பொருள் நமக்கு புலப்படுகிறது. உலகத்திலே சிறந்த நூல்கள், இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிற சிறந்த அறநெறியாளர்கள், அவர்களுடைய மேன்மையை எடுத்து இயம்புவதில் ஒரு தனி கவனம் செலுத்துகிறது. அதில் தனி மகிழ்ச்சியை அது ஏற்றுக்கொள்கிறது, அதை ஒரு துணிவாக கொள்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். திருவிவிலியம் இத்தகைய இந்த ஒரு இலக்கணத்துக்கு மிகச்சிறந்த சான்று. இறை அடியார்கள், இறை வாக்கினர்கள், இறைநெறி நின்றவர்கள், இறையாட்சிக்காக உழைத்தவர்கள், திருத்தூதர்கள், இவர்களுடைய வரலாற்றையெல்லாம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை போன்று இந்த உலகத்தில் இருக்கிற இன்னும் பல நூல்கள் மிகச்சிறந்த இறை அடியார்களையும் சமூகநேயவாதிகளையும் பதிவு செய்திருப்பதையும் நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய உலகம் போராளிகளை சிறைப்படுத்தலாம், நாளைய உலகம் அவர்களை விடுதலை செய்யும் என்று ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த சான்றுகளாக பல சமூக நேயர்கள் இருக்கிறார்கள். பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், இவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்திலே குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்கள், சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைய உலகம் அது விடுதலை செய்திருக்கிறது. அவர்கள் போராளிகள், சிறப்புக்குரியவர்கள் என்று அங்கீகரித்திருக்கிறது. இப்படி நூல்கள் சிறப்புக்குரியவர்களை வெளிக்கொணர்வதிலே தனி கவனம் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுகிறார், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவும் அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவும் இந்த நூலில் நான் இவற்றையெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் எழுதுவதற்கு இயலாது, எல்லாவற்றையும் எழுதுவதாக இருந்தால் இந்த உலகமே கொள்ளாது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதை போன்றே லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய 2ஆம் நூல் திருத்தூதர் பணிகளை அவர் தொடங்குகின்ற பொழுது இவ்வாறு சொல்கிறார், மாண்புமிகு தெயோஃபிலவே, இயேசுவின் வாழ்க்கை வரலாறு இதை பற்றியெல்லாம் நான் முதல் நூலில் எழுதியிருக்கிறேன், பதிவு செய்திருக்கிறேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே நல்லவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை நூல்கள் வழியாக பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நூல்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும். அந்த நூலகத்திலே இந்த இறையடியார்கள் பற்றிய வரலாற்று நூல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த வரலாறுகளை எல்லாம் மக்களும் மாணவர்களும் படித்தறிய வேண்டும். அப்படி படித்து அந்த வரலாற்றை மீண்டும் இந்த உலகத்திலே வாழ்வாக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருவருமே வரலாறு படைக்கின்றவர்களாக திகழ வேண்டும். எனவே இன்று இந்த ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் ஒவ்வொருவருமே மிகச்சிறந்த மாந்தர்களுடைய வரலாற்றை படிப்போம். மிகச்சிறந்த வரலாற்றை நம் வாழ்க்கையின் மூலம் படைப்போம். படைப்போம், படிக்கச் செய்வோம், படைக்கச் செய்வோம் என்கிற அந்த உறுதிப்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்றைய குறளை நாம் மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கு முயல்வோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.